ஆகாஷ் கேஸ போலீஸ் ஒழுங்கா விசாரிக்கலன்னு சொல்லி தான் சிபிசிஐடிக்கு ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் மாத்துச்சு. அது சிபிசிஐடி ஒழுங்கா என்கொயரி பண்ணுதா இல்லையான்றதுல அப்புறம். ஆனா கோர்ட் இதை ரொம்ப போக்கஸ்டா பாத்துக்கிட்டு இருக்கு. மதுரை கோர்ட்டு, ஹைகோர்ட்டு அது தானா முன் வந்துதான் அந்த பிரேத பரிசோதனை இது எல்லாமே அவங்களாவே பண்ணது. இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. ஆனா ஒரு சந்தேகம். இப்ப யாராச்சும் ஒருத்தனை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அது அந்த சட்டன்றது எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே. எவன் கொலை பண்ணானோ அவனை தூக்கி முதல்ல உள்ள போடுவான். வெறும் கேஸ ஃபைல் பண்றதுல அப்புறம் ஆளை தேடி பிடிச்சி யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி அவனை பிடிச்சி உள்ள போட்டு கஸ்டடியில எடுத்து அவங்கள விசாரிப்பாங்க. அதானே உள்ளது. இதுல போலீஸுக்கு எதுவும் தனி சட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. போலீஸா இருந்தா போலீஸ் அவங்க கொலை பண்ணா இதுக்கு போலீஸ் இது வந்து கொலை பண்ணிருக்கு. அதுதான் உள்ளது. நல்லா தெரிஞ்சுக்க. இதை யாரும் வந்து நியாயப்படுத்தல முடியாது. தெள்ள தெளிவா இது வரைக்கும் செஞ்சதை அவங்க எப்படியெல்லாம் வந்து மறைச்சிக்கிட்டு இருந்தாலும் அதை ஒருத்தன் வாக்கு மூலமா கொடுத்துட்டு போயிட்டான். அதான் ஆகாசு. என்னைய கூட்டிட்டு போனாங்க, கண்ணை கட்டினாங்க, காலுக்கு நடுவுல கல்லை வச்சாங்க, ஈர சாக்க போட்டு சுத்தி இரும்பு கம்பியால ஒரே அடி அடிச்சு காலை உடைச்சிட்டாங்க. நான் வழியில கத்துனேன். அங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகும்போது கீழே விழுந்துட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னைய மிரட்டினாங்கன்னு தெள்ள தெளிவா அதுல எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கு, காலு ஒருவேளை அவன் எந்திரிச்சு உசுரோட இருந்தாலும் இனிமே அந்த கால் அவனுக்கு பயன்படாது. அவங்க அப்பா பார்த்தவங்க சொல்றாரு. அது இல்லாம இந்த மூளை இருக்குல்ல, மூளை, அந்த மூளையில முன்பகுதியில அப்படியே திட்டு திட்டா ரத்தம்லாம் கசிஞ்சு போய் கிடக்குது. இதயம் வீங்கி கிடக்குது, நுரையீரல் வீங்கி கிடக்குது. அதான் உடம்புல அடிபடாத இடமே இல்லை. ஒரு உறுப்பு விடாம ஒவ்வொன்னா தேடி பிடிச்சி அடிச்சு சித்திரவதை செஞ்சு அவனை கொண்டிருக்கா. அவன் மேல இருக்கிற கேஸ் ஒரு அசால்ட் கேஸ். அதாவது ஆகாசம் எதுக்கு கூட்டி ஆகாசோட சேர்த்து 5 பேரை கூட்டிட்டு போயிருக்காங்க. எதுக்கு ஆகாசம் மட்டும் தனியா போக்கஸ் பண்ணாங்கன்றதும் தெரியல. ஒரு 5 ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தனிப்பட்ட முறையில ஏதாச்சும் இல்ல ஏதாவது வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா, கவனிச்சிருக்காங்கன்றது வேற. அவனை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம். ஒரு நாள் அவன் அதனால அவனை மட்டும் தூக்கிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனா தூக்கிட்டு போயிட்டு என்ன விசாரணை பண்ணியிருக்கணும், என்ன செஞ்சாங்க, அதுக்கு என்ன எவிடன்ஸ், இப்படித்தானே பொதுவா இது வரைக்கும் இந்த ஒண்ணு இல்ல. ஆம்ஸ்டாங் ஐயா கொலை எத்தனை பேர் காலை உடைச்சாங்க, எத்தனை பேரை அதை என்கவுண்டர் பண்ணது வேற, அது வேற. ஆனா அதை வெளியில எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆம்ஸ்டாங் ஐயா கொலையை விட இது வந்து பெரிய பிரச்சனையோ, அது கொலை. நல்லா தெரிஞ்சாங்க இது அசால்ட் அட்டெம்ப்ட், அது கொலை. இப்ப இதுல வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி ஐயா காட்டமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உண்மைதான். அவர் சொன்னதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு மனுவை ஒண்ணு போட்டிருக்காங்க என்னன்ட்டு, அதாவது இது வந்து யார் யாரெல்லாம் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேரை கைது பண்ணலாம். அது வரைக்கும் ஓகே. மொத்தமா கூண்டோட அந்த காவல்துறை அந்த அந்த அதிகாரிகள் பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மானாமதுல அங்க இருக்கிற அத்தனை பேரையும் கூண்டோட இடமாத்தணும் தேர்தலுக்காக. இதுக்கு பேரு என்ன? ஆனா கோர்ட் எவ்வளவு தூரம் வந்து சொல்லியிருக்கு பாருங்க. அதாவது அவங்க இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிருக்கு கோர்ட். அவங்களோட கன்சர்னை எடுத்துக்கிச்சு. அவங்க சொன்ன எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறமும் உடம்ப வாங்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே அது உடம்ப வாங்காம எத்தனை நாளைக்கு போராட முடியும்? இல்ல நீங்க உடம்ப அதை அவங்க வந்து நீங்க வந்து பண்றீங்க அப்படின்றதுக்காக அவசரப்பட்டு தீர்ப்பு கொடுத்துட போறாங்க. ஒரு கிரைம் கண்டிப்பா விசாரிப்பாங்க. எவ்வளவு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சில பேரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்கதான் இருக்குது. எதுக்கு சஸ்பெண்ட், எதுக்கு டிரான்ஸ்ஃபர்? ஆக்சுவலி அவங்கள ஒருவேளை சம்மந்தப்பட்டாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிடணும். அதான சார் உள்ளது. சஸ்பெண்டு, பணியிட மாற்றம், இதெல்லாம் பணியிட நீக்கம், பணியிட மாற்றம் இதெல்லாம் அவங்கள வந்து பயமுறுத்துமா என்ன? அவங்க என்ன சாதாரண ஆட்களை பயப்படுறதுக்கு? அவங்கள தூக்கி வெளியில டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு எந்த விதமான தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு அதுக்கப்புறம் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கொண்டாந்து மறுபடியும் உள்ள சேர்த்துக்கலாம், விட்டு போனதெல்லாம் கொடுத்துடலாம், எல்லாத்தையும் பண்ணிடலாம். பட் அது வரைக்கும் அவங்க அக்யூஸ்டு தானே. அவங்க அக்யூஸ், அதாவது நம்மள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது அன்லஸ் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி ஹி இஸ் இன்னோசென்ட். அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் அவன் வந்து இன்னோசென்ட் தான். இன்னோசென்ட்டாவே இருக்கணுன்றதுதான் எங்களோட பிரச்சனை. அது இன்னோசென்ட்டா இருந்தாதான் பிரச்சனை. கூட்டி அதை தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க, என்னை மிரட்டினாங்க எல்லாம் செஞ்சாங்க. ஆனா இப்ப உடம்ப வாங்கி கேஸ் ஒழுங்கா நடக்குமா இல்லையான்றது அவங்களோட கன்சர்ன். கேஸை ஒழுங்கா நடத்தணுன்றது கோர்ட்டோட கன்சர்ன். நல்லா தெரிஞ்சுங்க. சிபிசிஐடியும் அதாவது கவர்மெண்ட்டும் தானாவே இந்த கேஸை வந்து போலீஸ் கையில இருந்து அங்கிட்டு மாத்திருச்சு. ஏன்னா முழுக்க முழுக்க அது போலீஸ் எல்லாம் சிபிஐ என்கொயரி கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் சிபிஐ என்கொயரி பண்ணா அப்ப நம்ம மேல நமக்கு என்னதான் நம்பிக்கை இருக்கு? ஒருவேளை அவங்க பண்றதுல நமக்கு வந்து ஏன்னா நடந்து 15 நாள் ஆயிருக்கு. அவங்க பண்றதுல நமக்கு ஏதாச்சும் வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஒத்து வரல, அவங்க ஒரு மாதிரி கொண்டு போறாங்க, காப்பாற்ற ட்ரை பண்றாங்க, ஒன் சைடடா இருக்கு எல்லாம்.
இதுல கவர்மெண்ட் மேல அதை நல்லா தெரிஞ்சுங்க, எந்தெந்த கேஸ்ல ரொம்ப அழுத்தமா இருக்கோ, ரொம்ப ப்ரெஷரா இருக்கோ, ரொம்ப ஓப்பனா இருக்கோ, அந்த கேஸை எல்லாம் சிபிஐக்கு மாத்திரும் கவர்மெண்ட். ஆட்டோமேட்டிக்கா சிபிஐக்கு கவர்மெண்ட்டே கூப்பிட்டு வச்சு இந்தாப்பா வச்சுக்க அப்படின்ற. பட் ஒவ்வொன்று சிபிஐ கேஸ்ல போனதுல எவ்வளவு சால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? சாத்தான்குளம் கேஸ் 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்ல. அதுக்கடல இன்னும் இந்த அஜித்குமார் கேஸ் இருக்கு. இப்ப ஆகாஷ் கேஸ் வருது. எல்லாத்துக்கும் உடனே அதாவது எல்லாத்தையும் தூக்கி அதை உங்களுக்கு உள்ள போட்டா போதுமா? உள்ள போட்டா எவ்வளவு நாள் உள்ள வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா உள்ள போன சாதாரணமான ஆளே 3 மாசத்துல வெளில வந்துருவாங்க. இவங்க எல்லாம் 3 வாரத்துல வெளில வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அவங்க எல்லாம் வந்து அவ்வளவு தூரம் இன்ஃபுளுயன்ஸான ஆட்கள், பவர்ஃபுல் பிளேஸ்ல இருக்கிறவங்க. ஒவ்வொருத்தரும் போலீஸ்ல இருக்கிறவங்க சார். டிஎஸ்பி முதற்கொண்டு, இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு, சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், கடைநிலை காவலர் வரைக்கும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. எல்லாரும் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டிருக்காங்க. நேரடியா இன்ஸ்பெக்டர் எல்லாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் நம்ம வந்து உடனே எங்களுக்கு வேணும், நாங்க யாரையும் நம்ப மாட்டோம் அப்படின்னு அது வேலைக்கே ஆகாது. ரெண்டாவது அவர் நீதிபதி கேட்கிற என்ன உடம்பு அழுகி போகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்னதை எதை நாங்க இது வரைக்கும் செய்யல. மனு போட்டவனுக்கும் ஆகாஷுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆகாஷ் சம்பந்தமா பல விஷயங்களை அவர் முன்னெடுத்துட்டு இருக்காரு, முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தோட. தயவு செய்து அதுல நீங்க போயிட்டு பிளண்ட் ஆகி உள்ள உட்கார்ந்துடாதீங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. நாங்க எங்களோட கடமையை செய்யறோம். நீதிபதியே தெளிவா சொல்லிருக்காரு, இதை விட மாட்டோம். ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா வேற வழி இல்லை. ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம நினைச்ச மாதிரி ஆலமரத்துக்கு கீழே வச்சுக்கிட்டு சொம்ப வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ற கதை எங்களுக்குள்ள கிடையாது. நினைச்ச நேரத்துக்கு அடிச்சு அப்படியே அங்கே பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க? ஊரை விட்டு ஒட்டி வைப்பாங்க, ஃபைனு போடுவாங்க, இல்ல வேற ஏதாச்சும் இழப்பீடு கொடுப்பாங்க. அதிகபட்சம் அவ்வளவுதான். ஆனா இது ஒரு கொலை, புரூட்டல் மர்டர். அது அவனே வந்து அருவாள் எடுத்து வெட்ட போயிருந்தாலும் இது வரைக்கும் அருவாள் எடுத்து வெட்ட போன எத்தனை பேர் இதே மாதிரி வந்து நீங்க ட்ரீட் பண்ணிருக்கீங்க? இல்ல அந்த கேள்வி அதுக்குள்ள வரும்ல. ஏன் இது வந்து ஏதாச்சும் பர்சனல் மோட்டிவ்? ரெண்டாவது எஸ்சி எஸ்டி கீழே வழக்கு போட்டிருக்கா. அதுக்கு கீழே வழக்கு போட்டிருக்கா. அவ்வளவு சீக்கிரம் அந்த வழக்கை உடச்சிக்கிட்டுல வெளியில போலீஸால வரவே முடியாது. ஏன்னா பையன் உசுரோட இருந்தாலும் ஏதாவது தாஜா பண்ணிருக்கலாம். இதுல வேற அவங்களோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு வச்சு தனிப்பட்ட முறையில காசு கொடுக்க, காவல்துறை சைட்ல இருந்து காசு கொடுக்க ட்ரை பண்ணதா சொல்றாங்க. இது எல்லாமே எவிடன்ஸ்ல உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. என்னைக்கா இருந்தாலும் கிடைக்கும், என்னைக்கா இருந்தாலும். ஆனா நம்ம அதுக்கு கொஞ்சம் பொறுத்துதான் ஆகணும். போராடுறதுல அந்த பாடியை வாங்கி அந்த பாடியை வாங்காம போராடுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. உண்மையில அது வந்து பாயிண்ட்லெஸ் போராட்டம். அவ்வளவு சீக்கிரம் நீங்க எண்ட் ஆஃப் த இதுல வந்து எப்படி ஆகணும்னா, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நாளானைக்குள்ள நீங்க வாங்கித்தான் ஆகணும். அதை கொண்டு போய் தயவு செய்து அவன் ஆத்மா அங்க இல்லாம சாந்தி அடையாது. பணத்தை தான் புதைக்க பாடியைத்தான் புதைக்க போறீங்க. ஆள் இல்லை, அந்த நியாயத்தை இல்லை. அதுக்காகத்தான் சில விஷயங்கள்ல மட்டும்தான் நீதிமன்றம் தானா முன் வரும். இது முன் வந்திருக்குன்னா இதோட சீரியஸ்னஸ் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. பொறுக்க முடியாதுதான். ஆனா சில நேரங்களில் நம்ம சில விஷயங்களை பொறுமையா ஹேண்டில் பண்ணித்தான் ஆகணும். பார்த்தேன். நன்றி.